நண்பர்களே, இன்றைய டெக் நியூஸ்ல சாம்சங் ஒரு புதிய வாட்சை வந்து கூடியவிரைவில் அறிமுகப்படுத்த போறாங்க. அதே போல ஆங்கரோட ஒரு புதிய வயர்லெஸ் ஹெட்போன் வந்து லான்ச் ஆயிருக்கு. இந்த மாதிரி நிறைய டெக் நியூஸை பத்தி நீங்க தெரிஞ்சுக்கணுமா? அதுக்கு இந்த வீடியோவை முதல்ல இருந்து கடைசிக்கு நீங்க வாட்ச் பண்ணுங்க. அப்பதான் அதோட விஷயங்களை முழுமையா தெரிஞ்சுக்க முடியும், பயன்பெற முடியும், பலன் பெற முடியும். என் பேர் சையத், நீங்க பாக்குற சேனல் தமிழ் டெக் ஜிஞ்சர். வாங்க முழுமையான வீடியோக்குள்ள போலாம். டெக் நியூஸ்ல முதல்ல நம்ம பார்க்க போறது சாம்சங்கோட கேலக்ஸி வாட்ச் 3 அப்படிங்கிற ஒரு வாட்ச் வந்து கூடிய விரைவில் வரப்போகுது. அதுவும் ஆகஸ்ட் 5th வரப்போகுது. அதுக்குள்ளே ஒரு லீக் வந்து வெளியிட்டிருக்காங்க. என்னன்னா இதுல என்னென்ன ஃபீச்சர்ஸ்லாம் இருக்கு அப்படிங்கறத சொல்லியிருக்காங்க. ஸோ அதை தான் நான் உங்களுக்கு தெரியப்படுத்த போறேன். இதுல ரெண்டு வேரியன்ட்ல வரப்போகுது. 41mm 45mm வரப்போகுது. இதுல IP68 கொடுத்துருக்காங்க, வாட்டர் ரெசிஸ்டன்ட். அது மூலமா உங்க வாட்ச் வந்து 50 மீட்டர் ஆழத்துல விழுந்தா கூட அதை எடுத்து அழகா தொடச்சி மறுபடியும் பயன்படுத்தலாம் அப்படிங்கிற மாதிரி சொல்லியிருக்காங்க. அது மட்டும் இல்ல, இதுல 1GB RAM வரப்போகுது, 8GB இன்டர்னல் ஸ்டோரேஜ் வரப்போகுது. சிப்செட் வந்து எக்ஸினோஸ் சிப்செட் வந்து அறிமுகப்படுத்த போறாங்க. OS பாத்தீங்கன்னா டைசன் OS 5.5 வந்து அறிமுகப்படுத்த போறாங்க. சோ இதுல ப்ளூடூத் 5.0 இருக்கு. அதே மாதிரி பேட்டரி பாத்தீங்கன்னா முறையே 247 mAh பேட்டரி, 340 mAh பேட்டரி முறையே வரப்போகுது அப்படினாங்க. சோ இது மட்டுமே இப்போதைக்கு லீக் ஆயிருக்கு. சோ ஆகஸ்ட் 5th வரைக்கும் நீங்க பொறுத்திருந்து பாருங்க. அதோட பிரைஸும் அதோட முழுமையான விவரங்களையும் நீங்க தெரிஞ்சுக்கலாம். அடுத்து நம்ம பார்க்க போறது ஆங்கரோட புதிய வயர்லெஸ் ஹெட்போன். ஆங்கர் சவுண்ட்கோர் பேஸ் NC நாய்ஸ் கேன்சலிங் வயர்லெஸ் ஹெட்போன். சொல்றதுக்கே மூச்சு முட்டுதுங்க, அவ்வளவு பெரிய பேரை வச்சிருக்காங்க இந்த ஆங்கர் நிறுவனம். சவுண்ட்கோர் அப்படிங்கிற பேர் வச்சிருக்காங்க. இந்த சவுண்ட்கோர் வந்து வயர்லெஸ் ஹெட்போனை வந்து அறிமுகப்படுத்துறாங்க. Flipkartல போயிட்டு நீங்க பர்ச்சேஸ் பண்ணலாம். இதுல ப்ளூடூத் 5.0 இருக்கு. அதுக்கப்புறம் இந்த சவுண்ட்கோர் வயர்லெஸ் ஹெட்போனை வந்து நீங்க வாங்குனீங்கன்னா உங்களுக்கு 18 மாசம் வாரண்டி கொடுக்க போறாங்களா. அதே நேரத்தில் இதை நீங்க வந்து 20 hours வந்து பிளேபேக் பண்ண முடியும். அது மட்டும் இல்ல, இதுல டச் பேட் இருக்கு. இது மூலமா நீங்க பிளே, பாஸ், வால்யூம் கண்ட்ரோல் எல்லாத்தையும் பண்ண முடியும்னு சொல்லிருக்காங்க. அருமையான ஒரு கான்செப்டை வந்து ஆங்கர் இந்த சவுண்ட்கோர் மூலமா கொண்டு வந்திருக்காங்க. அதுவும் வயர்லெஸ் ஹெட்போன் மூலமா. இதோட பிரைஸ் என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா கொஞ்சம் விலை அதிகமா இருக்கு. 10,999 ரூபாய்க்கு Flipkartல நீங்க பர்ச்சேஸ் பண்ணலாம். அடுத்து நம்ம பார்க்க போறது Vivo தரப்புல இருந்து Vivo S7 அப்படிங்கிற ஒரு மொபைலை கூடிய விரைவில் லான்ச் பண்ண போறாங்க. எப்பன்னா ஆகஸ்ட் 3ஆம் தேதி லான்ச் பண்ண போறாங்க. அதுக்குள்ளேயும் மொபைலோட இமேஜ் வந்து வெளியே லீக் அவுட் ஆயிருச்சு. சோ இந்த மொபைல்ல 5 முக்கியமான விஷயங்கள் வந்து வெளியே லீக் அவுட் ஆயிருக்கு. ஒன்னு பாத்தீங்கன்னா நாட்ச் டிஸ்ப்ளே, இன்னொன்னு பாத்தீங்கன்னா டியூல் செல்ஃபி கேமரா, அடுத்து பாத்தீங்கன்னா ஸ்னாப்டிராகன் சிப்செட், அடுத்து பாத்தீங்கன்னா 8GB RAM 128GB இன்டர்னல் ஸ்டோரேஜ், அதுக்கு அப்புறம் ட்ரிபிள் ரியர் கேமரா. இந்த 5 முக்கியமான விஷயங்கள் இந்த Vivoட S7 மொபைல்ல வரப்போகுது அப்படிங்கிற ஒரு லீக் இருக்காங்க. அதோட இமேஜும் லீக் அவுட் ஆயிருக்கு. ஆகஸ்ட் 3 வரைக்கும் நீங்க பொறுத்திருந்தீங்கன்னா நான் சொன்ன இது எல்லாமே கன்ஃபார்மா இருக்குமா அப்படிங்கிறது தெரியல. பட் சேஞ்சஸ் இருக்கலாம். மேபி இதோட பிரைஸை நீங்க தெரிஞ்சுக்கலாம். அடுத்து நம்ம பார்க்க போறது ஒரு ஃபுல் ஃப்ரேம் மிரர்லெஸ் கேமரா வந்து லான்ச் ஆயிருக்கு சமீபத்துல. இந்தியால இல்லங்க, அமெரிக்கால, நார்த் அமெரிக்கால அறிமுகப்படுத்திருக்காங்க சோனி நிறுவனம். சோனி ஆல்பா 7S3 அப்படிங்கிற பேர்ல ஒரு ஃபுல் ஃப்ரேம் மிரர்லெஸ் கேமரா வந்து அறிமுகப்படுத்துறாங்க. ஆல்ரெடி இவங்க சோனி ஆல்பா 7S2 அப்படிங்கிற பேர்ல 2015 அறிமுகப்படுத்துறாங்க. கிட்டத்தட்ட 5 years ஆயிருக்கு. சோ இந்த லான்ச்சிங் இப்போ நடந்திருக்கு நார்த் அமெரிக்கால. சோ ஃப்ரீ ஆர்டருக்கு இப்போ பண்ணலாம். சோ இதோட பிரைஸ் பாத்தீங்கன்னா $3500, இந்தியா மதிப்புப்படி கிட்டத்தட்ட 2.6 லட்சம் ரூபாய் அப்படிங்கிறாங்க. இப்போதைக்கு நார்த் அமெரிக்கால மட்டும் சேலுக்கு வருது. செப்டம்பர் மாசம் வந்து சேல் பண்ண போறதா சொல்றாங்க. ஃப்ரீ ஆர்டர் இப்போ பண்ணலாம் அப்படிங்கிறாங்க. சோ இந்தியாக்கு எப்போ வருது அப்படின்னு தெரியல. சோ இதுல வந்து ஹைலைட்டான விஷயம் என்ன பாத்தீங்கன்னா ISO வந்து 40ல இருந்து 4 லட்சம் வரைக்கும் இன்க்ரீஸ் பண்ணிக்கலாம் ISO. அதுக்கப்புறம் இந்த கேமரா மூலமா ஒரு அழகான 4K வீடியோவையும் ரெக்கார்ட் பண்ண முடியும். அதுவும் 120 FPSல ரெக்கார்ட் பண்ண முடியும் அப்படின்னு சொன்னா இவ்வளவுதாங்க டீடைல்ஸ். பொறுத்து பார்க்கலாம். அடுத்து நம்ம பார்க்க போறது மைக்ரோசாஃப்ட் தரப்புல இருந்து ஒரு புதிய அப்ளிகேஷன், மைக்ரோசாஃப்ட் ஃபேமிலி சேஃப்டி அப்ளிகேஷனை வந்து வெற்றிகரமா பிளே ஸ்டோர்லயும் ஆப் ஸ்டோர்லயும் லான்ச் பண்ணிருக்காங்க. இது முழுக்க யாருக்கு அப்படின்னு பார்த்தீங்கன்னா குழந்தைகளுக்காகவே உருவாக்கப்பட்ட ஒரு அப்ளிகேஷன் சொல்லலாம். பெற்றோர்கள் இந்த அப்ளிகேஷனை அவங்க பயன்படுத்தக்கூடிய டிவைஸ்ல இன்ஸ்டால் பண்ணிட்டா போதுமானது. அதுக்கப்புறம் அந்த டைம் ஸ்கிரீன் வந்து செட் பண்ணிடணும். அப்ளிகேஷனுக்கு சைட்டுக்கு செட் பண்ணிட்டாங்கன்னா போதுமானது. ஒரு குறிப்பிட்ட அளவு வரை இவங்க இதை பயன்படுத்தணும் அப்படிங்கிற மாதிரி செட் பண்ணிட்டு ஹாயா போயிடலாம். அது குறிப்பிட்ட அளவுக்கு அவங்க பயன்படுத்துவாங்க. அதுக்கப்புறம் ஆட்டோமேட்டிக்கலி அது ஆஃப் ஆயிடும் அப்படிங்கிற மாதிரி செட் பண்ணிக்கலாம். இன்னும் தேவைப்பட்ட டைமை எக்ஸ்டெண்ட் பண்ணிக்கலாம். 15 நிமிஷத்துல இருந்து அதிகபட்சமா 3 மணி நேரம் வரைக்கும் நீங்க செட் பண்ணிக்கலாம் அப்படிங்கிற மாதிரி சொல்லிருக்காங்க. சோ கொரோனா பீரியட்ல பாத்தீங்கன்னா குழந்தைங்க மொபைல், டேப்லெட், லேப்டாப் இதுல தான் அதிகமா கவனம் செலுத்துறாங்க. ஏன்னா இன்னைக்கு பாத்தீங்கன்னா ஆன்லைன் கிளாஸஸ் வந்துருச்சு. சோ அதை பேஸ் பண்ணி என்ன பண்றாங்க, இந்த டிவைஸ் பயன்படுத்துறாங்க, அதுல உள்ள விஷயங்களை தெரிஞ்சுக்கிட்டாங்க. சோ தேவையில்லாத இதுக்குள்ள போயிடக்கூடாது அப்படிங்கிற ஒரு அக்கறையோட மைக்ரோசாஃப்ட் இந்த அப்ளிகேஷனை வந்து லான்ச் பண்ணிருக்காங்க. ஸோ நீங்கள் பயன்படுத்த நினைச்சீங்கன்னா பயன்படுத்தலாம். மைக்ரோசாஃப்டோட ஃபேமிலி சேஃப்டி அப்ளிகேஷன் பிளே ஸ்டோர்லையும் ஆப் ஸ்டோர்லையும். ஏன்னா நண்பர்களே, இந்த டெக் நியூஸோட ரொம்ப பொறுமையாக நீங்கள் வாட்ச் பண்ணிருப்பீங்க. ஸோ இந்த டெக் நியூஸில் வரக்கூடிய ஒவ்வொரு விஷயங்களும் கண்டிப்பாக ஏதாவது ஒரு வழியில் பயனுள்ளதாக அமைஞ்சிருக்கும் நான் நம்புறேன். நீங்கள் வழக்கம் போல உங்களுடைய கருத்துக்களை கீழே கமெண்ட் செக்ஷனில் பதிவு பண்ணுங்க. அப்படியே என்னோட சேனல் பற்றி உங்களுடைய கருத்துக்களை ஒரு 2 வரி கீழே கமெண்ட் செக்ஷனில் பதிவு பண்ணுங்க. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா உங்க நண்பருக்கு நீங்கள் ஷேர் பண்ணுங்க. அதே போல இந்த சேனலுக்கு நீங்கள் முதல் தடவை வந்தீங்கன்னா இந்த வீடியோல ஒரு அழகான சிவப்பு கலர் பட்டன் இருக்கு, அதை நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, லைக் பண்ணுங்க, பிடிக்கலன்னா அன்லைக் பண்ணுங்க, கவலை இல்லை.